ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள். யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள். எருசலேம் அசிரிய மன்னன் கையில் ஒப்படைக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. எருசலேம் அசிரிய மன்னனின் கையில் ஒப்படைக்கப்பட மாட்டாது என்று கூறும். அப்படின்னா அசிரிய மன்னனிடம் நிச்சயமா நீ மாட்ட போற. அதனால் உன்னுடைய வாழ்நாள் சுருங்கி விட்டது, நீ வாழப்போகிறதில்ல. அதனால் நீ கவனமாக இரு. நீ உன்னுடைய யாவையினுடைய குரலை மட்டும் கேட்டுக்கிட்டு திருப்தி அடைந்து விடாதே. நீ என்ன பாடுபட போகிறாய், என்னுடைய கையில் என்ன பாடுபட போகிறாய் என்பதை வலியுறுத்தி சொல்கிறார். தொடர்ந்து, இதோ அசிரியாவின் மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? இதோ அசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதை, இது பெரிய வரலாற்றே இவன் எடுத்து சொல்கிறான். அது உண்மை. அதுதான். அசீரியர்கள் எல்லாரையுமே, நான் ஏற்கனவே உங்களுக்கு பெரிய ஒரு லிஸ்டே சொன்னேன், யார் யாரை அவன் வீழ்த்தி இருக்கிறான் என்று. சிரியாவை வீழ்த்தி இருக்கிறான், வடநாட்டை வீழ்த்தி இருக்கிறான், ஏதோமியரை வீழ்த்தி இருக்கிறான், மோபாபியர்களை வீழ்த்தி இருக்கிறான், அம்மோனியர்களை வீழ்த்தி இருக்கிறான், மீதியானர்களை வீழ்த்தி இருக்கிறான், பெலிஸ்தியர்களை வீழ்த்தி இருக்கிறான். எகிப்தினுடைய முதுகெலும்பை ஒடிக்கிற அளவுக்கு எகிப்தை முடமாக்கி இருக்கிறான். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அந்த அளவுக்கு வலிமை மிகு பேரரசனாக யார் இருந்திருக்கிறார்? அசீரிய பேரரசன் இருந்திருக்கிறான். அந்த கதையைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள். நீ கேள்விப்பட்டிருப்பாய், அசிரிய மன்னன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு தெரியும். அதனால் நீ புரிந்துகொள். தொடர்ந்து, என் முன்னோர்கள் அழித்துவிட்ட கோசான், ஆரான், ராட்சேப்பு ஆகியவற்றையும் தெலாசாலில் இருந்த ஏதேனியரையும் அந்நாடுகளின் தெய்வங்களால் விடுவிக்க முடிந்ததா? ஆக இந்த நீண்ட ஒரு பட்டியல், அதாவது கோசான், ஆரான், ரட்சேபு ஆகியவற்றையும் தெலாசாரிலிருந்து ஏதேனியரையும் நாடுகளின் தெய்வங்களால் விடுவிக்க முடிந்ததா? இந்த பகுதிகள் எல்லாமே ஏறக்குறைய மத்திய ஆசிய பகுதியில் இருக்கிற நாடுகள், அதுவும் குறிப்பாக பாபிலோனை ஒட்டி இருக்கிற நாடுகள். அப்போ இந்த நாடுகளெல்லாம் யாருடைய கையில் இருக்கிறது? அசிரியர்களுக்கு கையில் வீழ்ந்திருக்கிறது. அப்போ இவர்களுடைய வீழ்ச்சியெல்லாம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் எத்தனை அரசர்களை வீழ்த்தி இருக்கிறேன், இவர்களையெல்லாம் நான் முடமாக்கி இருக்கிறேன், இவர்களெல்லாம் எழுந்து கூட நடக்க முடியாத அளவுக்கு இவர்களை நான் மிக கடுமையாக நான் சந்தித்திருக்கிறேன். அதனால் இவ்வளவு அரசர்களை வீழ்த்திய நான் உன்னை வீழ்த்தாமல் இருக்க முடியுமா? நீ எனக்கு செல்லா காசு போல. அதனால் இவ்வளவு பெரிய நாடுகள், அதுவும் குறிப்பாக இவை எல்லாமே மெசபத்தோமியா நாடுகள். இந்த மெசபத்தோமியாவில் நாடுகளையும் அதனுடைய தெய்வங்களையும் நான் நடுநடுங்க வைத்திருக்கிறேன். அதனால் நீ எம்மாத்திரம் எனக்கு. தொடர்ந்து 13, ஆமாத்தின் மன்னன் எங்கே? ஆமாத்தினுடைய மன்னன் எங்கே? தொடர்ந்து, அர்பாத்தின் மன்னன் எங்கே? அர்பாத்தின் மன்னன் எங்கே? செபர்வியாம், ஏனா, இவ்வா ஆகிய நகர்களின் மன்னர்கள் எங்கே என்று கேட்குமாறு கூறினான். செபர்வையும் ஏனா, செபர்வையும் ஏனாம் என்பது எல்லாமே பாபிலோனுக்கு அருகில் இருக்கிற நகரங்கள்.
ஆக இத்தனை நகரங்களை நான் வந்து வீழ்த்தினது மட்டுமல்ல, அந்த நகரங்களையெல்லாம் என்னுடைய கையில் வைத்திருக்கிறேன். அதனால் என்னுடைய வலிமையை உனக்கு நான் இன்னும் காட்டலை, இனிமேல் நான் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று இந்த சூழலை வந்து மிக கடுமையாக அவன் சுட்டி காட்டுகிறான். இந்த செய்தியின் வழியாக அவன் சொல்லுகின்ற செய்தி என்னன்னா, இத்தனை பேரை நான் வீழ்த்தி இருக்கிறேன், உன்னை வீழ்த்துவது வெகு நேரம் ஆகாது. எப்படி ஆமாத்து, செபர்வயிம் போன்ற பபிலோனிய நகரங்களையெல்லாம் என்னால் வீழ்த்த முடிந்தது என்றால், நீ வந்து எனக்கு வந்து எல்லை போன்றவன். அது வந்து ஒரு சிறிய விதை தான் எள். எனவே எள் போன்றவன் நீ. அதனால் நான் உனக்கு பயப்பட மாட்டேன், உன்னை வீழ்த்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று தெள்ளத் தெளிவாக இந்த 3வது பகுதியிலே அவன் சுட்டி காட்டுகிறான். தொடர்ந்து 4வது பகுதி 14 முதல் 19. எசேக்கியாவினுடைய இறைவேண்டல். அதாவது நாம் செனாக்கரிப்பு வந்து தூது அனுப்புகிறான். அந்த தூது என்பது ஆள் மட்டுமல்ல, ஒரு மடலும் வருகிறது. எனவே அந்த மடலை வாங்கிய பிறகு அவனுக்கு வந்து என்ன செய்கிறான் என்கிற அந்த செய்தியைத்தான் இந்த 14 முதல் 19 வசனம் சுட்டி காட்டுகிறது. எனவே 14ஆம் வசனம் வாசியுங்கள். எசேக்கியா தூதரின் கையிலிருந்த மடலை வாங்கி வாசித்த பின். எசேக்கியா தூதரின் கையிலிருந்த மடலை வாங்கி வாசித்த பின். நம்ம ஏற்கனவே அந்த 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை பார்த்தது எல்லாமே இந்த மடலில் உள்ள செய்திகள் தான். செனாக்கரிப்பு எதுக்காக தூது அனுப்புகிறான் என்கிற செய்தி ஏற்கனவே சுட்டி காட்டப்படுகிறது. இவன் வந்து லாக்கேஸிலிருந்து வெளியே போகிறான். இவன் போவது வந்து எங்கே படையெடுக்க என்றால் லிப்னாவில் வந்து படையெடுக்க. ஆனால் அங்கே போன பிறகு அவனுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. எத்தியோப்பிய மன்னன் வந்து படையோடு வருகிறான். இந்த எத்தியோப்பிய மன்னன் படையோடு வருகிறான் என்றால் வர்ற வழியிலேயே எகிப்து இருக்கிறது. எகிப்தை தாண்டி தான் வரணும். அப்போ எகிப்தை தாண்டி வரணும்னா எகிப்தி மன்னனுடைய உதவி இல்லாமல் இவன் எகிப்தை தாண்ட முடியுமா? முடியாது. அப்போ எகிப்தும் இணையும். அப்போ 2 படைகளும் எத்தியோப்பியாவும் எகிப்தும் இணைகின்ற போது என்ன நடக்கும்? ஏற்கனவே இவன் எசேக்கியா வந்து எகிப்துடைய துணையை நாடி இருக்கிறான். அதுதான் செனாக்கரிப்பு இங்கே படையெடுத்து வந்தவனுடைய நோக்கமே. இவன் எப்படி என்னை விட்டு இவன் எகிப்தினுடைய உதவியை நாட முடியும் என்ற கேள்விக்குத்தான் பதில் கொடுப்பதற்காக வந்திருக்கிறான். எனவே இப்போ வந்து யாருக்கு பயம் வந்துவிட்டது? செனாக்கரிப்புக்கு பயம் வந்துவிட்டது. இந்த நிலையில் செனாக்கரிப்பு எப்படி செயல்படுகிறான் என்கிற அந்த நிலையில்தான் நம்ம இந்த மடலை பார்க்க வேண்டும். இப்போ இந்த மடலை தெளிவாக அவன் சொல்லிவிட்டான். அதாவது நீ என்ன நினைக்கிற, உன்னுடைய கடவுள் உன்னை காப்பாற்ற நினைக்கிற, ஆனால் யாவே கடவுள் உன்னை காப்பாற்றவே முடியாது. நான் எத்தனை பேரை வந்து அவங்களுடைய கண்களில் வந்து விரலை விட்டு ஆட்டி இருக்கிறேன். அது வந்து கோசா நகராக இருந்தாலும் சரி, ஹாரான் நகராக இருந்தாலும் சரி, ராட்சேப்பு என்கிற நகராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து மத்திய ஆசியாவில் இருக்கிற முக்கியமான நகர்கள். குறிப்பாக ஹாரான் என்பது ஒரு முக்கியமான பாதையில் இருக்கிற ஒரு நகர். வியா மாரிஸ் என்று அழைக்கப்படுகிற மத்திய தரைக்கடலிலிருந்து வருகின்ற அந்த கடல்வழி சாலையில் இருக்கிற ஒரு முக்கியமான நகர். ஆபிரகாம் வந்து அங்கேருந்து தான் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு வருகிறார். இது வந்து இந்த கிராஸ் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் ரோடுனா நாலு பக்கம் அந்த பாதைகள் செல்லக்கூடியது. கீழே பாரசீக விளைவிடாலேருந்து ஹாரானுக்கு வருகின்ற பாதை, அது மேலே அப்படியே போகிறது. மத்திய துருக்கி நாட்டிற்கு, சின்ன ஆசியாவு பகுதிக்கு போகிறது. இங்கே இந்த வியா மாரிஸ் என்று அழைக்கப்படுகிற கடல்வழி சாலை அதுவும் குறுக்கே வருகிறது. குறுக்கே வந்து யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி வழியாக பாரசீக வளைவிடாக போகிறது. எனவே இது வந்து ஒரு முக்கியமான பாதையில் இருக்குது. இந்த ஹாரான் என்கிற ஊர், கோஷான், ராட்சேப்பு, அதே மாதிரி தலாசாரிலிருந்து ஏதேனியர், ஆமாத்து என்பது வந்து ரொம்ப முக்கியமான நகர். இது எங்கே இருக்குன்னா சிரியாவில் இருக்கிறது.
இப்படி சபர்பையும் ஏனா இப்படி இவ்வா இவ்வளவு பெரிய நகரங்களை எல்லாம் அழித்தவன் முன்னை விடுவேனா? உன்னுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்ட முடியாதா? இது எதற்காக அவன் பேசுகிறான் என்றால், நீ யாரு கூட போகக்கூடாது? எகிப்தோடும் எத்தியோப்பியனோடும் நீ இணைந்து போகக்கூடாது. நீ என்னோடு தான் இருக்கணும் என்றால், இந்த படைகள் ரெண்டும் வருவதை பார்த்த உடனே இவனுக்கு பீதி வந்து விடுகிறது. அதனால இவனை தன் கையில் வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள். இல்லாவிட்டால் நான் உன்னை அழித்து விடுவேன் என்று பயம் காட்டுகிறான். ஒருவேளை இந்த எசேக்கியாவுக்கு எகிப்தும் அதே மாதிரி எத்தியோப்பியாவும் படையெடுத்து வருவது தெரியாமல் இருந்திருக்கலாம். அவனுக்கு தெரிவதற்கு முன்னாலே இவனை தன் கைக்குள் போட்டுவிட வேண்டும், இவனை தன் கைக்குள் வைத்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இவன் மடலை அனுப்புகிறான். முதல்ல இப்படி 2 பெரிய நாடுகளும் அசீரிய அரசனுக்கு எதிராக படையெடுத்து வருகின்றன என்கிற செய்தி கிடைப்பதற்கு முன்னால் இவனை நாம் நெருக்கடிக்கு உட்படுத்த வேண்டும் எசேக்கியாவிற்கு. அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த மடலை கொடுத்து அனுப்புகிறான். தொடர்ந்து வாசித்த பின் கோவிலுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். நீயே வாசி, கடவுள்கிட்ட நீ வாசி, எனக்கு பதில் சொல்லு. நான் வாசித்தேன், எனக்கு பதில் கிடைக்கல. இப்போ நீ எனக்கு வாசித்து பதில் சொல். கடவுளை வாசிக்க சொல்கிறார். இதில் இருக்கிற சிந்தனையினுடைய விளக்கம் என்ன? இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? நீ சொல்லுகிற பதிலை நான் அடியொட்டி செய்கிறேன். இது இறைவன் மீது இவர் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு தயாராக இருக்கிற ஒரு மனநிலையை சுட்டி காட்டுகிறது. 15 மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது. மீண்டும் எசேக்கியா மன்றாடுகிறான். நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல எசேக்கியாவை போல இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட மனிதன் மட்டுமல்ல, இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்த அரசனை நாம் வெகு அரிதாகத்தான் பார்க்க முடிகிறது. தென்னாட்டை பொறுத்த மட்டில் எசேக்கியா மன்றாடக்கூடிய இறைவேண்டல் செய்யக்கூடிய மனிதன். அதே போல் தாவீது, யோசபாத் என்கிற அரசன் எலிசேயா காலம். எனவே இவனும் தென்னாட்டு மன்னன் தான், ஆனால் மன்றாடக்கூடிய அல்லது இறைவேண்டல் செய்யக்கூடிய ஒரு அரசன். அந்த நிலையில் தான் நாம் எசேக்கியா அரசனை பார்க்கிறோம். இவர் மன்றாடுகிறார், இறைவனிடத்தில் மன்றாடுகின்றார். இவருடைய மன்றாட்டு எந்த அளவுக்கு வலிமை மிக்கது என்பதை யாவே இவருக்கு செய்யுமெடுத்து இவருடைய வயதை கூட்டுகின்ற நிகழ்வையும் நாம் பின்னால் பார்ப்போம். இவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது இவருக்கு மன்றாடியன் பயனாக இவருக்கு 15 ஆண்டுகள் இறைவன் இணைத்து கொடுக்கிறார். செருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவரே. செருபுகள் மேல் வீற்றிருக்கும் உடன்படிக்கை பள்ளியினுடைய மேல் பகுதி நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல அது இரக்கத்தினுடைய பீடம். அந்த இரக்கத்தினுடைய பீடத்தின் மீது கெருபீம்கள், 2 கெருபீம்கள் தங்களுடைய இறக்கைகளை விரித்து கொண்டு அப்படியே உடன்படிக்கை பேழையை மறைத்து கொண்டு இருப்பது போல இருக்கும். இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், கெருபீம்கள் வலிமை மிக்கவர்கள். கெருபீம்களை பறவையினுடைய இறக்கைகளை உடையது. அதே போல் தலை மனித தலை, சில சமயங்களில் விலங்குகளுடைய தலையும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கெருபீம்களுக்கு வழக்கமாக உடல் பகுதி தான் விலங்குகளுக்கு இணையாக இருக்கும். அதாவது உடல் வலிமையை சுட்டி காட்டுகிறது. விலங்குடைய உடல் பகுதி வலிமையை சுட்டி காட்டுகிறது. மனித தலை அறிவை அல்லது ஞானத்தை சுட்டி காட்டுகிறது. இறக்கைகள் விரைவாக செல்கின்ற தன்மையை சுட்டி காட்டுகிறது. எனவே அந்த ஒரு நிலையில் தான் கெருபீம்கள் இருக்கிறது. கெருபீம்கள், சராபீன்கள் இவையெல்லாம் ஏறக்குறைய ஒரே சிந்தனையை கொண்டவை. எனவே கெருபீம்கள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரவேலின் கடவுளாய ஆண்டவரே, அதாவது உடன்படிக்கை பேழையில் இருக்கிற கடவுளே யாவே. உடன்படிக்கை பேழையை பாதுகாக்கிறது தான் கெருபீம்களுடைய வேலை. அங்கே யார் இருக்கிறா? யாவே இருக்கிறார். அந்த உடன்படிக்கை பேழைக்குள் என்ன இருக்கிறது?
10 கட்டளைகள் அடங்கிய அந்த 2 பலகை. கற்பலகைகளும் அத்தோடு மன்னா இதுதான் இருக்குது. எனவே அந்த உடன்படிக்கை பள்ளியில் இருக்கிற கடவுளுடைய பிரசன்னம், இறைவார்த்தை என்பது கடவுளுடைய பிரசன்னம். இந்த இறைவார்த்தை, அந்த இறைவார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டவன் என்கிற நிலையில் மன்றாடுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த எசேக்கியா அரசன் தொடர்ந்து, இவ்வுலகத்து அரசர்களுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். இவ்வுலக அரசர்களுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். அரசர்கள் எல்லாருமே வெவ்வேறு கடவுளை வழிபடுகிறவர்களாக இருந்தாலும் யாவே என்று வந்துவிட்டால் யாவே ஒரு கடவுள் தான். எல்லா அரசர்களுக்கும் கடவுள் என்கிற நிலைப்பாட்டை எசேக்கியா சுட்டி காட்டுகிறார். எனவே யாவே கடவுளை தவிர வேறு கடவுள் இருக்க வாய்ப்பே இல்லை. எந்த அரசனாக இருந்தாலும் அவனை பொறுத்த மட்டில் யாவே கடவுளை மட்டும்தான் வழிபட வேண்டும் என்கிற அந்த ஒரு சித்தாந்தம் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. தொடர்ந்து, விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், இது ஒரு அருமையான ஒரு சிந்தனை. இதை நாம் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறோம். ஏசையா புத்தகம், 2ஆம் ஏசையா புத்தகம், அதில் தான், அதாவது 40 முதல் 55 வரை உள்ள ஏசையா புத்தகத்தில் தான் கடவுள் படைத்தார் என்கிற சிந்தனை முதல் வருகிறது விவிலியத்தில். இஸ்ராயல் மக்கள் வழக்கமாக கடவுளை விடுதலையின் கடவுளாக தான் பார்த்தாங்க, படைப்பின் கடவுளாக பார்க்கல. ஏன்னா இவங்க அடிமைப்பட்டு கிடந்தார்கள், எகிப்தியருக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள். பிற்காலத்தில் அசீரியர்கள் அடிமைப்படுத்தினார்கள், பாபிலோனிகள் அடிமைப்படுத்தினார்கள். எனவே எகிப்து நீண்ட காலம் இவர்களை அடிமைப்படுத்தியது, குறிப்பாக 200 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்படுத்தியது. அதனால் இந்த அடிமையினுடைய காயங்கள் அவங்களுக்கு அழுத்தமாக இருக்கிறது. அப்போ அந்த அடிமைத்தனத்தினுடைய காயங்கள் நீக்கப்பட வேண்டும் என்கிற ஆதங்கம் இருக்கிறது. அப்போ அதனால தான் இவங்க கடவுளை அடிமைத்தலையிலிருந்து விடுதலை கொடுத்த அந்த கடவுளை அவர்கள் விடாமல் படித்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில்தான் மீண்டும் அவர்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட போது அங்கே அவர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கிறது. அது என்ன அனுபவம்னா, பாபிலோனர்கள் என்ன நம்பினார்கள்? கடவுள் விடுதலை கொடுக்கலையோ, ஆனால் அவர் தான் படைத்தார். எதை படைத்தார்? விண்ணையும் மண்ணையும் படைத்திருக்கிறார். மனிதர்களை மட்டுமல்ல, விண்ணையும் மண்ணையும் படைத்திருக்கிறார். இந்த அண்ட சராசரங்கள் அத்தனையும் கடவுள் தான் படைத்திருக்கிறார். இது இஸ்ராயலர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. இப்போ விடுகின்ற கடவுளை விட முதன்மையான கடவுள் யாராக இருக்கணும்? அவர் நம்மளை படைத்த கடவுளாகத்தானே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்த பிறகு இதை விடாமல் அவர்கள் தங்களுடைய சிந்தனையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் விடுதலையின் கடவுளை இன்னொரு மாற்று சிந்தனையோடு, இது ஒரு விடுதலையின் கடவுள் மட்டுமல்ல, படைப்பின் கடவுளாகவும் இருக்கிறார் என்பதை அவர்கள் வலியுறுத்தி பேச முடிகிறது. எனவே இங்கே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே என்று வேண்டுகின்ற போது இந்த கடவுள் புத்தாக்கம் செய்கின்ற கடவுள், புதியவற்றை உருவாக்குகின்ற கடவுள். விடுதலையின் கடவுளும் புத்தாக்கம் செய்கின்ற கடவுள் தான். ஆனால் இது புத்தாக்கம் என்பது வெறும் மனிதர்களை மட்டும்தான் விடுதலை என்பது. ஆனால் இங்கே மனிதர்களை மட்டுமல்ல, புதிய உயிர்களையும் படைக்கக்கூடிய கடவுளாக யாவே இருக்கிறார் என்கிற அந்த சிந்தனையை இங்கே வலியுறுத்தி சொல்கிறார்கள். ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். ஆக 2 நிலைகளில் இந்த வேண்டுதல் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும், விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். காதும் கண்களும் மனித உறுப்புகளே முக்கியமானவை. காது சொல்கிறதெல்லாம் கேட்குது, கண் நமக்கு முன்னால் இருக்க அத்தனையும் பார்க்கிறது. தொடு உணர்ச்சிகளை விட இந்த 2 உணர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடவுள் அவர் பார்க்கிறார், அதே மாதிரி அவர் கேட்கிறார். இப்போ கடவுள் பார்க்கிறார், கேட்கிறார் என்றால் என்ன பொருள்? அவர் என்னோ கூட இருக்கிறார், என்னோடு கூட உடன் இருக்கிறார். அந்த உடனிருப்பு தான் கேட்டலும்
யார் கேட்க முடியும்? யார் அருகில் இருக்கிறார்களோ அவங்க தான் கேட்க முடியும். யார் பார்க்க முடியும்? அருகில் இருக்கிறவங்க தான் பார்க்க முடியும். ஒரு 10,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்க்க முடியாது. ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்திலேருந்து பார்க்க முடியாது. வெகு அருகில் யார் இருக்கிறார்களோ அவர்கள். அப்போ கடவுள் வந்து வெகு அருகில் இருக்கிறார். அவர் என்னை பார்க்கிறார். பார்ப்பது மட்டுமல்ல, நான் சொல்வதெல்லாம் கேட்கிறார். இப்போ பார்க்கின்ற கடவுளை, கேட்கின்ற கடவுளை நான் வந்து வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை நோக்கி அருளும், நான் சொல்வதை கேட்டருளும் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாழும் கடவுளை பழித்துரைக்க தூதனுப்பிய செனாகெரிப்பின் சொற்களை கேட்பீராக. வாழும் கடவுளை பழித்துரைக்கும் பழித்துரைக்க தூது அனுப்பியார். அதாவது இவ்வளவு சிந்தனைகளும் செனாகெரிப் வந்து இவனுக்கு இந்த மடல் எழுத மட்டுமல்ல, இந்த செய்திகள் எல்லாம் எந்த அடிப்படையில் இருக்கிறது? யாவையை பழித்துரைக்கிற அந்த நிலையில் தான் இருக்கிறது. தான் தான் எல்லாம் வல்லமை மிக்கவன், தான் தான் கடவுள், என்னை மீறியவன் யார் இல்லை, அதனால் இஸ்ராயல் மக்களை அழிக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன், இவங்களை வந்து நான் நிச்சயமாக வாழ விட மாட்டேன் என்கிற ஒரு சிந்தனை உடையவனாக இந்த செனாகெரிப் இருக்கிறான். எனவே வாழும் கடவுளை பழித்துரைக்க தூது அனுப்பிய அந்த செனாகெரிப்பினுடைய சொற்களை கேட்பீராக என்று யாவே இடத்துல வேண்டுகிறார். அவன் என்னென்ன பிதற்றுகிறான், என்னென்ன கடுமையான வார்த்தைகளை சொல்லுகிறான், அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளும் என்று வேண்டுதல் வைக்கிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஏற்கனவே இந்த அசிரியனே சொல்கிறான், நான் இவ்வளவு அரசனை அழிச்சிருக்கிறேன், இவ்வளவு நான் வந்து என்னுடைய பாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன், அவங்களுடைய கடவுளை எல்லாம் நான் சுக்குநூறாகியிருக்கேன் அப்படின்னு நான் ஏற்கனவே அவனே சொல்லியிருக்கிறான். இப்போ இதற்கான உறுதிப்பாட்டை யார் சொல்லுவது? அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அந்த போரிலே தோற்ற நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க? முதல்ல அவங்க கை வைப்பது வந்து அவங்களுடைய தெய்வ சிலைகளை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அழுத்தமான சிந்தனை மட்டுமல்ல, ஒரு கோபம். என்னென்னா, நம்முடைய கடவுள் நம்மை காப்பாற்ற முடியலையே, அப்போ இவங்களாம் தெய்வமா? அப்போ வேற்றினத்து தெய்வம் வந்து அவனுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறது. நம்ம எல்லாருமே அவன் தெய்வத்தை வழிபடுவோம்.